சிலுவை பாதை. பழிகளை சுமத்தி பரிகசித்தார், உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். பழிகளை சுமத்தி பரிகசித்தார், எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. பாடுகளின் நிலை 1. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்வனை விடுவித்து நல்லவனை தீர்ப்பளித்த நீதிமன்றம், ஆடுகளை விடுவித்து ஆயனை பலியிட்ட கேலிமன்றம், உலக அக்கிரமங்களின் மீதிமன்றம், உண்மைக்கு சான்று பகர்ந்தால் தனது இருக்கை இருக்காது என்று புறங்கை காட்டினான் பிலாத்து. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். தாளா சிலுவை சுமக்க வைத்தார், உம்மை மாலா துயரால் துடிக்க வைத்தார். தாளா சிலுவை சுமக்க வைத்தார், எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. பாடுகளின் நிலை 2. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். தன்னையே தந்தவருக்கு தரணி தந்ததோ சிலுவை, இன்னும் தந்திருக்கிறார். என்னென்ன தந்தார்? உன்னை தாங்க உலகு தந்தார், உயிர் வாழ உணவு தந்தார், உடுத்த உடை தந்தார், சுவாசிக்க காற்று தந்தார், பருக பானம் தந்தார், படுக்க வீடு தந்தார், பார்க்க கண் தந்தார், காட்சி தந்தார், உறையும் பனி தந்தார், உருக்கும் வெயில் தந்தார், ஓடும் நதி தந்தார், வாழ கதி தந்தார், பிறவி பெருங்கடல் நீந்த ஓடம் செய்ய மரம் தந்தார், அதை குறுக்காக வெட்டி ஒன்றின் மேல் ஒன்றடுக்கி தோளில் பாரமாய் வைத்ததேன் மனிதா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். விழுந்தீர் சிலுவை பலுவோடு, மீண்டும் எழுந்தீர் துயர்களின் நினைவோடு. விழுந்தீர் சிலுவை பலுவோடு, எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. பாடுகளை நிலை 3. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மலைக்கு பாதை சமைத்தவர், காற்றாட்டுக்கு வழித்தடம் அமைத்தவர், விண்ணை முட்டும் மலைகள் செய்தவர், வியக்கும் நீர்வீழ்ச்சிகள் செய்தவர், செங்கடலை பிரித்திட்டவர், கடல் நடுவே உலர்தரை உண்டு பண்ணியவர், ஓடும் நீரை உதிரமாக்கியவர், பறக்கும் காக்கையால் எலியாவின் பசியாற்றியவர், தானியர் காலத்தில் தகிக்கும் தணலில் இளைஞர்களை காத்தவர், மண் குழப்பி கண் தந்தவர், மாண்டவனை மீண்டெடச் செய்தவர், கல்லை அப்பமாக்காதவர், காலன் காலில் விழாதவர், காலன் காலில் விழாதவர் கால் தடுக்கி விடுகிறார், பெற்ற மகளின் நெற்றியில் முத்தமிடுகிறார் இயேசு. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். தாங்கிட ஒன்னா துயரூற்றே, உம்மை தாங்கிய அன்னை துயரூற்றாள். தாங்கிட ஒன்னா துயரூற்றே, எனக்காக இறைவா எனக்காக
இடர்பட வந்தீர் எனக்காக, இடர்பட வந்தீர் எனக்காக. பாடுகளின் நிலை 4. இயேசு தம் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். செற்றில் நற்றுன் பற்றி நின் மகன் யாண்டுலனோ என வினவுதி, என் மகன் யாண்டுலன் ஆயினும் அறியேன் ஓரும், புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே, தோன்றுவன் மாதோ போர்க்களம்தானே. நற்றாயை பார்த்து செவிலி கேட்கிறாள், உன் மகன் எங்கே என்று. அதற்கு அந்த தாய் பதில் கூறுகிறாள், என் மகனை பெற்ற கருவறை இங்கேதான் இருக்கிறது. ஆனால் அவனை காண வேண்டுமென்றால் போர்க்களத்தில் தான் காண வேண்டும். புலி உறங்குவது குகையாக இருக்கலாம், ஆனால் அதை காணுவதற்கு களத்திலே தான் அதை காண முடியும். இயேசுவை களத்தில் காண வருகிறார் மரியா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மறுத்திட முடியா நிலையாலே சீமோன் வருந்தினார் தம்மை உம்மோடு, மறுத்திட முடியா நிலையாலே எனக்காக இறைவா எனக்காக, இடர்பட வந்தீர் எனக்காக, இடர்பட வந்தீர் எனக்காக. பாடுகளின் நிலை 5. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சீமோன் இயேசுவுக்கு சிலுவையை சுமக்க உதவி செய்கிறார். அந்தரத்தில் கட்டப்பட்ட கயிற்றில் அல்லாடும் குழந்தை, குட்டி கரணம் அடித்து சாகசம் செய்யும் குரங்கு, ஹைட்ராபோல் கரணம் அடிக்கும் சிறுமி, தன்னைத்தானே அடித்து கொள்ளும் வித்தைக்காரன், எல்லோரிடமும் பிச்சை எடுக்கும் ராஜ உடை அணிந்த கோமாளி, குழந்தை குட்டியை தூக்கி கொண்டு யாசிக்கும் ஸ்திரீ, சாலையில் காணும் வேடிக்கை மனிதர்கள் இவர்கள். நமக்கான தண்டனையை சுமந்து இயேசு தெருவில் செல்வதும் வேடிக்கைதான். இங்கே கழிவிறக்கப்பட்ட மனிதர்கள் காசு வீசுகிறார்கள், இங்கே சீமோனும் இரக்கத்தை கருணையை வீசுகிறார். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நீலையாய் பதிந்தது வதனம், அன்பின் விலையாய் மாதின் சிறு துணியில், நீலையாய் பதிந்தது வதனம் எனக்காக இறைவா எனக்காக, இடர்பட வந்தீர் எனக்காக, இடர்பட வந்தீர் எனக்காக. பாடுகளின் நிலை 6. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பசியால் கத்தி கொண்டிருக்கும் நாய்க்குட்டிகளுக்கு தனது பாலை கொடுத்து இறைச்சலை குரட்டையாக மாற்றிய தாய்மையை காட்டுகிறார் மு. வரதராசன் குரட்டை ஒளி என்னும் கதை வழியாக. பாலைவனத்திலும் பெண்ணின் இரக்க சுனை வற்றி போவதே இல்லை. பெண்ணை பேதை என்றார்கள் பெரியோர்கள். ஆம், அவள் பேதைதான். அன்பு ஆராய்ச்சிகள் செய்வது இல்லை, கருணைக்கு காரணங்கள் தேவையில்லை. மனித உருவே இல்லாதிருந்த இயேசுவின் முகத்தை துடைத்து மனித தன்மையை புதுப்பிக்கிறாள் வெரோனிகா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஓய்ந்தீர் பலுவினை சுமந்ததனால் அந்தோ சாய்ந்தீர் நிலத்தில் மறுமுறையும், ஓய்ந்தீர் பலுவினை சுமந்ததனால் எனக்காக இறைவா எனக்காக, இடர்பட வந்தீர் எனக்காக, இடர்பட வந்தீர் எனக்காக. பாடுகளின் நிலை 7. இயேசு 2ஆம் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம்.
ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுதல் என்பது சொல்வடை. கற்பாறையை துளையிடுதல் கடினம், சேற்றுக்குள் பாதம் பதிப்பது எளிது. அங்குலம் அங்குலமாய் வெந்து தணிந்த இயேசுவின் உடல் மீண்டும் மீண்டும் விடும் சாட்டைகளால் புது புது காயங்களால் பூக்கிறது. காய்ந்த புண்களை கிண்டி கிண்டி ஈரம் சுரக்கச் செய்து கொண்டே இருந்தனர் ஈரமற்ற வீரர்கள். மீண்டும் மீண்டும் தூண்டும் வேதனையால் மீண்டும் விழுகிறார் இயேசு தரை மீதினிலே. திரைப்படமாய் நம் வாழ்வு. ஒற்றை காட்சியில் விழுந்தோம், எம்முறை திரும்ப திரும்ப பார்த்தாலும் விழுந்து கொண்டே இருக்கிறோம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். வீடு நீர் பெருக்கிய மகளிருக்கு அன்பு மொழி நீர் நல்கி வழி தொடர்ந்தீர். வீடு நீர் பெருக்கிய மகளிருக்கு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. பாடுகளின் நிலை 8. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்புடை நெஞ்சம் அன்பர் துன்புறுவதை தாங்காது. உள்ளிருக்கும் திட உணர்ச்சி கண் வழியாய் திரவமாகிறது. கூலிக்கு மாரடிக்கும் உலகில் இங்கு வெளிப்படாமல் வெளியாகிறது எருசலேம் பெண்களின் கண்ணீர். இயேசு ஒருவருக்காய் எத்தனை பெண்கள் அழுகிறார்கள். இறைவன் நம் பாவங்களுக்காக அழுதால். உப்புகரிக்கும் கடல் கடவுளின் கண்ணீர் தானோ? சுற்றி திரியும் மேகங்கள் அவர் விட்ட பெருமூச்சுகளா? முட்டி நிற்கும் மலைகள் அவர் மன வீக்கங்களா? அவ்வப்போது பொழியும் மழை அவரின் அழுகையோ? இது உலகா, இல்லை அவரின் வேதனைகளின் அருங்காட்சியகமா? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மூன்றாம் முறையாய் நீர் விழுந்தீர், கால் ஊன்றி நடந்திடும் நிலை தளர்ந்தீர். மூன்றாம் முறையாய் நீர் விழுந்தீர், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. பாடுகளின் நிலை 9. இயேசு 3ஆம் முறை கீழே விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நொண்டி குதிரைக்கு சறுக்கியது சாக்கு. அடிக்கும் முன்னே அலறுகின்றனர் குழந்தைகள். தொடு முன்னே ஊரையே கூப்பாடு போடுகிறாள் மனைவி. மாட்டை ஒட்ட கறந்துவிட்டால் பின் இரத்தம்தான் வரும். இங்கே இயேசுவிற்கு இரத்தத்தையே ஒட்ட கறந்து விட்டார்கள். இனி நசுக்கி பிழிந்தாலும் துளி பெறாது. நதி நரம்புகள் வற்றி போய் உடல் உழுத நிலம்போல் ஆகி தொக்கி நிற்கும் உயிருடன் பிணம்போல் தரையில் இயேசு 3ஆம் முறையாக கீழே விடுகிறார். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். உடைகள் களைந்திட உமை தந்தீர், இரத்த மடைகள் திறந்திட மெய் நொந்தீர். உடைகள் களைந்திட உமை தந்தீர், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. பாடுகளின் நிலை 10. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆடைகளை உடலோடு பொருத்தி வைக்க பொத்தான்கள் உண்டு, கொக்கிகள் உண்டு. இயேசுவின் ஆடைகளை இரத்தம் உடலை கிழித்து தைத்து வைத்திருக்கிறது. உடலில் வேருந்தி கிடந்த
கிழிந்த உடையை வேரோடு பிடுங்குகிறார்கள். நிலத்தை கிழித்து பிடுங்கப்படும் மரம் போல் உரியப்படுகிறது இயேசுவின் உடல். வீடில்லாதவரின் வீடையும் ஓடு இல்லாத மனிதனின் ஓடையும் பறிக்கும் உலகம் உன் மாண்பையும் பறித்தது. சுற்றி நிற்போர் எள்ளி நகையாட நிர்வாண புழுவாய் இயேசு துடிக்கிறார். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். பொங்கிய உதிரம் வடிந்திடவே உம்மை தொங்கிட செய்தார் சிலுவையிலே. பொங்கிய உதிரம் வடிந்திடவே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. பாடுகளின் நிலை 11. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கை அமுக்க ஒருவர், கால் அமுக்க ஒருவர், மேல் அமுக்க ஒருவர், காலணி அணிவிக்க ஒருவர் என யாசிக்கும் உலகம் இது. கால்களை கட்டி கழுத்தை அறுக்கும் செம்மறி போல் இயேசுவின் மார்மீது மண்டியிட்டு சுருங்கிய மலரிதழ் விரல்களை விரித்து சுத்தியலை வீசி ஆணியால் அறைகிறார்கள் இயேசுவை சிலுவையில். எலும்பினை பிளந்து மரத்தினை பிளந்து பாய்கிறது ஆணி. இரும்படிக்கும் இடத்தில் எலும்புக்கு வேலை, சொல்லுதலும் தகுமோ? எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இன்னுயிரகன்றது பூமை வீட்டு, பூமி இருளில் ஆழ்ந்தது ஒளி கேட்டு. இன்னுயிரகன்றது பூமை வீட்டு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. பாடுகளின் நிலை 12. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கிண்ணத்தை துளி மீதமின்றி குடித்து முடித்தாயிற்று. வேதனை கடலை நீந்தி முடித்தாயிற்று. பாடுகளின் பக்கங்களை படித்தாயிற்று. கட்டிக்கொண்ட சிலுவை விட்டுவிடாமல் இருக்கிறது. ஆணிகள் அங்கத்தினை அந்தரத்தில் பிடித்து நிற்கிறது. உயர்த்தப்பட்ட வெண்கல பாம்பு விஷம் உரித்தது. உயர்த்தப்பட்ட இயேசு பாம்பின் விஷப்பல்லை விழச் செய்கிறார். மண்ணில் புரண்டு மரத்தில் உயர்ந்து நிற்கிறவர் மானுடத்தையும் உயர்த்தி பிடிக்கிறார். தந்தை பணித்த பணி முடிந்தது, எல்லாம் நிறைவேறிற்று. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். துயருற்று துடித்தால் உளம் நொந்து அன்னை உயிரற்ற உடலினை மடி சுமந்து. துயருற்று துடித்தால் உளம் நொந்து எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. பாடுகளின் நிலை 13. இயேசுவின் உடலை மரியாவின் மடியில் கிடத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நீக்கமர வீசிய காற்று நிசப்தமாகி போனது. வீறுகொண்ட பேச்சு புயல் கரை கடந்து போனது. அற்புதங்கள் செய்த கைகள் ஓய்ந்து போனது. பேச்சிழந்தவர்களை பேச செய்தவர் பேச்சிழந்து கிடக்கிறார். மூச்சிழந்தவனை வெடிக்கச் செய்தவர் மூச்சிழந்து கிடக்கிறார். உலகிற்கு ஒளி கொணர்ந்த வெடிகள் இமை கதவுகளுக்கு பின் ஒடுங்கி போனது. மாண்ட தங்கத்தை மடியில் தாங்குகிறாள் மரியா. யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள்
இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஓடுங்கிய உமதுடல் புதியப்பட்டு நீர் அடங்கிய கல்லறை உமதன்று. ஓடுங்கிய உமதுடல் புதியப்பட்டு எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. பாடுகளின் நிலை 14. இயேசுவின் உடலை அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகிறோம். ஏனெனில் அதே புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அறுதியிட்டு கூற முடியாத அகிலத்தை படைத்தவர் அடங்கி போகிறார் கல்லறையில். போர் மீண்ட சிங்கம் பொதியப்படுகிறது கல்லறையில். உலகத்தை ஆளும் விதை விதைக்கப்படுகிறது கல்லறையில். விழிப்பதற்கே விதைக்கப்படுகிறது, உழைப்பதற்கே உறங்குகிறது. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன்.